கருத்தாளர்கள் வரவழைக்கப்பட்டு ட்ரைனிங் தி ட்ரைனர்ஸ், ஆசிரியர்கள் அந்த 1 முதல் 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்க போற அந்த ஆசிரியர்களை வரவழைத்து அவர்களிடையே இந்த கருத்தாளர்கள் இந்த கையேடியை வழங்கி எந்த எந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி தரணும்னு இந்த புதிய பாடத்திட்டம் அவங்க கிட்ட சொல்வதற்கான பயிற்சியை இன்று தொடங்கி வைத்திருக்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு மாவட்டத்தோறும் போய் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களை பயிற்சி கொடுப்பாங்க. அதன் பிறகு அவர்கள் மற்றவர்கள் கொடுத்து இந்த ட்ரைனிங் ட்ரைனர்ஸும் சொல்லப்படுற இந்த பயிற்சி முறை இன்று துவங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த மாணவ மணிகளை இந்த புதிய பாடத்திட்டத்தை இந்த பயிற்சியை நிறைவு செய்து இந்த ஆசிரியர்கள் வந்து இங்க கற்றுக்கொண்ட தாற்பயங்கள்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களே கொண்டு போய் இதை சேர்க்க போறாங்க. அதை தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரா வாழ்த்துக்கள். நீங்க உங்களோட பேச்சு அருமையா தான் இருந்தது. அந்த மக்களுக்கு சொன்ன மாதிரி இந்த டீச்சர்ஸ் குறிப்பா நீங்க எப்படி வந்து இந்த ஆரம்ப பள்ளி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொன்னீங்களோ அதே போல இந்த வளர இளம் பருவம், கரெக்ட், அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவங்களுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள்? ஆமாம், இப்போ ஸ்கூல் ரீஓப்பனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்களுமே ஜூன் மாதம் 1ஆம் தேதியே திறக்கப்படுகிறது. ஆனால் 1லிருந்து 3ஆம் வகுப்பிற்கான அந்த பள்ளிக்கூடங்கள் மட்டும் அந்த வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும் 4ஆம் தேதி தான் திறக்கிறோம். அது என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இதே ட்ரைனிங்கை வெக்கேஷன் டைம்லேயே கூப்பிட்டு அந்த டீச்சர்ஸை வந்து கொடுத்து 1ஆம் தேதி எல்லா ஸ்கூலும் திறந்திருக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு ஒரு மறைமுக சுமையாக மாறி இருக்கும். அப்போ மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் சுமை வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் அப்போ 1ஆம் தேதி இதே 3ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் வந்து மாணவர்களாக வர போறாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை முதல்ல கற்றுக்கிட்டு அந்த 3 நாட்கள் மாணவர்களாக இருந்துட்டு பிறகு அந்த மாணவர்களை பார்க்க போறாங்க. அப்போ வெறும் தொடக்க நிலை மட்டும் கிடையாது, இடைநிலை, உயர்நிலை எல்லா ஆசிரியர்களையும் அரவணைத்து அவர்களுக்கு எந்த சுமையும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கான எல்லா ஆலோசனைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு தேவைகளை அறிந்து அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். ஆமாம், எப்போதுமே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுரிமை, மண்ணுரிமை, அதில் மாற்று கருத்தே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா துறையுமே தலைவருக்கு ரொம்ப பிடித்த துறை தான். அதுலேயும் சொல்லப்போனால் இந்த பள்ளிக்கல்வித்துறை வந்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு திசையை நோக்கி நாங்கள் வழி நடத்தி சென்று கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பெண்களின் நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், குழந்தைகள் நலனாக இருக்கட்டும், முதியோர் நலனாக இருக்கட்டும், நீங்கள் போர்ட்ஃபோலியோவே பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி. ஜோசப் விஜய் அவர்களின் கீழே மாற்றுத்திறனாளிகளினுடைய வெல்ஃபேரையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் இது ஒரு இன்க்ளூசிவான ஒரு கவர்மெண்ட். யாரெல்லாம் ரொம்ப வீக்கர் செக்மெண்ட்டாக இருக்காங்களோ, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, சோஷியலி அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அவர்களுக்கான விஷயங்களும் செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கும். ஆமாம், நேற்றையே அதை குறித்த கோப்புகள்லாம் ஆய்வு செய்து அதில் வந்து நாங்கள் வந்து கையொப்பமிட்டு இருக்கிறோம். அடிப்படை வசதிகள்னு சொல்லப்படுற எல்லா வகையான, அதாவது முதல் விஷயமே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களில் கழிப்பறை வசதியெல்லாம் மேம்படுத்தி எல்லா கழிப்பறைகள்லையும் சில கழிப்பறைகள் வந்து மோசமாக இருந்தால் அதெல்லாம் ஆய்வு செய்து குடிக்க நீர், அந்த குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதமடைஞ்சிருக்கும், சில வகுப்பறைகளில் வெளிச்சம் பத்தாது, சில வகுப்பறைகளுக்கு கரும்பலகை தேவைப்படும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதையும் அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். அதுவும் அதற்கான அறிவிப்பும் விரைவில். புதிய மாணவர்கள் சேர்க்கைக்கு இலக்கு எதனை நிர்ணயிச்சிருக்கோமா? தனியார் பள்ளிகள் ஒப்பிடும் போது அரசு பள்ளிகள் பொதுவாக மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கு. இலக்கு நிர்ணயிச்சிருக்கோமா? பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகள் எண்ணிக்கையில் அதிகம், ஆனால் மாணவர்களினுடைய எண்ணிக்கையில் வந்து தனியார் பள்ளிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சமரசமற்ற நிலைமை இருக்கு இல்லையா, அதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் ஒன்றுதான் இந்த புதிய பாடநூல் வந்து நம்ம வந்து வெளியிட்டிருக்கிறோம். ஒரே வரியில் சொல்லணும்னா இது வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக், சைல்ட் சென்ட்ரிக் அப்ரோச். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லோ லேர்னர், நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், என்னையும் சேர்த்து என்னுடைய ஆசிரியர்களை அரவணைத்ததால் தான் நான் வந்து வாழ்க்கையில் வளர்ந்து மேலே வந்தேன். அது மாதிரி ஒரு குழந்தைக்கு தமிழ் பாடம் நல்லா வரும், ஒரு குழந்தைக்கு கணக்கு பாடம் சரியாக வராது. அப்போ அதை போன்ற மாணவர்கள் வந்து யாருடைய குழந்தைகள்னா அவங்க தான் டீச்சர்ஸுடைய ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு மேடையிலையும் அதான் நான் சுட்டி காமிச்சேன். ஒவ்வொரு குழந்தையும் அவங்க அப்பா அம்மாவுடைய ஒரு குழந்தை. ஏதோ ஒரு மாணவன் மாணவி வந்து ரொம்ப படிக்க சிரமப்பட்டாங்கன்னா அது அந்த ஆசிரியரினுடைய முதல் குழந்தை. அப்போ அவர்களையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். அது மட்டும் கிடையாது, என்ரோல்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க. ஏற்கனவே படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இடைநிற்றல்ல எந்த காரணம் கொண்டும், பொருளாதார, சமூக, வேற ஏதாவது மருத்துவ காரணம் எதுவாக இருந்தாலும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நம்ம அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். அதனால இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய வருகையும் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கும். கிடையவே கிடையாது. நான் மறுபடியும் தெளிவாக சொல்றேன். நிதியை வழங்க இதுவரைக்கும் வழங்கல. அது பிஎன்சி ஸ்கீம்ல வந்து நீங்க அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே வராங்க தொடர்ச்சியா.
இதை வந்து நீங்க வந்து இந்த நிதியை பெறுவதற்கு நீங்க அதுல வந்து எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை செய்வீங்க? கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி வந்து நமக்கு வந்து சேரல. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது. இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணிவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே மட்டும் கிடையாது, சிங்கப்பூர்லேயே லீ குவான் யூ ஐயாவே அதை தான் பண்ணார். ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு கண்ட்ரியவே ஃபர்ஸ்ட் நேஷனாக மாற்றினார். அங்கேயே உலகத்தோடு தொடர்பு கொள்ள அவர் இங்கிலீஷை தான் அவர் பயன்படுத்தினார். அவர் அங்கே இருக்கக்கூடிய மற்ற லாங்குவேஜஸையோ சைனீஸையோ மேண்ட்ரினோ உலகத்தோடு தொடர்பு கொள்ள பயன்படுத்தலாம். அப்போ இங்கிலீஷ் என்பது போதுமானதாக இருக்கிறது. அப்போ எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாம் அடிப்படையாது. நீங்கள் எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. இப்போ இந்த ஆய்வு மேற்கொண்டிருந்தீங்க, அதில் உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போராட்டம் வந்தது. அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க? நிறைய ஸ்கூலில் ஒரு பள்ளி ஒரு ஆசிரியர் தான் இருப்பாங்க, நிறைய ஆசிரியர்களாக இருக்குது. அப்போ அதையெல்லாம் எப்போ ஸ்டார்ட் அவுட் பண்ண போறீங்க? ஆனால் உலகத்தில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. போரையே பேசி நிறுத்தும் போது பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர்களின் அன்பிற்குரிய ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். பல அமைப்புகள் இருக்காங்க. அதை குறித்தும் நேற்று விவாதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனால் சட்டத்துக்கு உட்பட்ட சில வழக்குகள் சில பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. சில விஷயங்கள் சில பிரச்சனைகள் நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்குது. இன்னும் சில இதுங்க நம்முடைய டைரக்டரேட்டில் இருக்குது. அதனால் ஒவ்வொரு சட்ட பிரச்சனையை சட்டம் மூலமாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூக ஒரு அனைவருக்குமான ஒரு வின்வின் சுச்சுவேஷனை ஏற்படுத்த முடியும். தேங்க்யூ சார். பள்ளி வாகனம் பராமரிப்பு சரியில்லை சார், ஓட்டைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி செய்ய ஜீரோ டாலரன்ஸ். பள்ளி வாகனங்கள் சரியாக பராமரிக்க முடியலன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எந்த ப்ரைவேட் நிறுவனமாக இருந்தாலும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸாகவோ அல்லது வேறு ஏதாவது, நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் கூட நிறைய டிரான்சிட்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதிலெல்லாம் ஜீரோ டாலரன்ஸ். மாணவர்களினுடைய பாதுகாப்பு, மாணவர்களினுடைய சுகாதாரம், மாணவர்களினுடைய புது நலன், ஆசிரியர்களினுடைய அந்த பள்ளிக்கூட அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரினுடைய பாதுகாப்பில் ஏதாவது யாராவது கவனக்குறைவு இருந்தால் ஜீரோ டாலரன்ஸ். அது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே மிச்சம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் வேகமாக சரி செய்யப்பட வேண்டியதை அவங்க சரி செய்து கொள்ளணும். உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. கட்டாயப்படுத்துறாங்க. 3000 ரூபாய் பொருள் 18,000 ரூபாய்க்கு வாங்க சொல்றாங்க சொல்லிட்டு ஜூன் மாதம் ஆமாம், எனக்கும் செய்தி வந்தது. உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினப்ப அது ஒரு மாவட்ட திருவண்ணாமலை தாண்டி ஒரு மாவட்டத்துக்குள்ளார ஒரே ஒரு அமைப்போடு அதை பேசினாங்க. உடனடியாக அவங்ககிட்டையும் பேசி அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டது. திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவித்தபடி எல்லா பள்ளிக்கூடங்களும் நல்ல முறையில் திறந்து எல்லா மாணவர்களும் பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளியில இலவச கல்வி நிறைய இடத்துல கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஃபண்டு வரல, அதனால எங்களுக்கு என்ன சொல்றாங்க. இல்லை, இது மானிட்டரி சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிறோம். அந்த மானிட்டரி, அதாவது அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் ஆல்ரெடி இருக்குது. அது 100% சரியாக செய்வதற்கான வேலைகளை நம்ம செய்யணும். ஆல்ரெடி சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் சரியாக போகுதான்னு அந்த சேனல் சப்ஸ்கிரைப். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், கட்டாயமாக நாளை காலை 9:30 மணி அளவில் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். நம்மளுடைய அண்ணா சென்டினரி லைப்ரரி இருக்குல்ல, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வைத்து நாளை காலை 10 மணிக்கு 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பிற்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தேர்வு எழுதிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அவர்களினுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வெற்றியாளர்கள் தான். இந்த தேர்வு அந்த குழந்தைய அழகாக ஆளாக்கி அழகு பார்த்து இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய மதிப்பெண் வாங்க போகிற, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் அடைய போகிற மாணவர்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கள். எதிர்பார்த்த அளவிற்கு ஒருவேளை மதிப்பெண் வரலனாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக தான் நான் நிற்கிறேன். நீங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு எஜுகேஷனை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வெளியான பின்பு மீண்டும் உங்களோடு பேசுகிறேன். நன்றி.